வெல்கம் டு நவனிகாஸ் டிஐவை. இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு க்ரீன் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். அதுக்கு 2 துண்டு இஞ்சி, 5 பல் பூண்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை, அது கூடவே 2 பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் சோம்பு. அவ்வளோதான். இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து பிரியாணி செய்ய 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அது கூடவே 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பிரியாணி மசாலா பொருட்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். அது கூடவே ஒரு பச்சை மிளகாயை கீறி போட்டுக்கோங்க. ஒரு கொத்து கறிவேப்பிலை. வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகிற வரை வதக்கி விட்டுருங்க. அடுத்து பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு ஃபஸ்ட்டே சேர்க்கும்போது தான் தக்காளி நல்லா வதங்கும். அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா. தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. மூணு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. அது கூடவே அரைச்சி வச்சுருக்க க்ரீன் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. இது நான் 2 பேருக்கு செய்கிறதால இந்த அளவு கரெக்டாக இருக்கும். க்ரீன் பேஸ்ட் சேர்த்தாச்சு. அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் மஷ்ரூம் 200 கிராம் எடுத்துருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். காளானை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. காளான் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுத்து 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்க சீரக சம்பா அரிசி 1 கப் சேர்த்துக்கிறேன். இந்த கப்பில் 1 கப் அரிசி எடுத்துருக்கேன். அதனால் 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1/2 கப் தண்ணிங்கிற அளவு கரெக்டாக இருக்கும். அதிகமாக சேர்த்தா குழஞ்சி போயிடும். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொதி வரும்போது மல்லித்தலை புதினா தலை சேர்த்துக்கோங்க. இதை 10 நிமிஷம் மூடி போட்டு மீடியம் ஹீட்டில் வச்சு வேக வச்சிடலாம். இப்போ ரைஸ் ஒரு 80% வெந்திருக்கும். இப்போது இதை ஆவி வெளியே போகாத அளவுக்கு நல்லா டைட்டாக மூடி வைக்கணும். ஒரு ஃபாயில் பேப்பர் வச்சு மூடி வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு வெயிட்டு கூட வச்சு நல்லா டைட்டாக மூடி வைக்கலாம். இப்படி டைட்டாக மூடி வச்சதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் ரொம்ப லோ ஹீட்டில் வச்சு வேக விடணும். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், மஷ்ரூம் பிரியாணி ரெசிபி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.